இதில் மொழியில் கை வச்சுக்கோங்க. பாட்டா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம செய்ய போகிறது கண் பயிற்சி. என்ன செய்ய போகிறோம்? கண் பயிற்சி. எல்லாரும் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்குங்க. எந்திரிச்சு உட்காருங்க. காலை மடிச்சு நல்லா தள்ளி பின்னாடி தள்ளி உட்காருங்க. பின்னாடி தள்ளி நேராக உட்காருங்க. டீச்சர் மாதிரி உட்காந்தாச்சா? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நேராக உட்காந்துக்கோங்க. கைகளை ரெண்டு கைகளையும் மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. நல்லா உட்காந்துக்கோங்க. கீழே உட்காரு. அப்படி உட்காருங்க. இப்போ ரைட் லெஃப்ட் செய்ய போகிறோம். டீச்சர் எப்படி செய்யறோம் அதே மாதிரி செய்யுங்க. எல்லாம் ரைட். வெரி குட். லெஃப்ட். தலையை அசைக்க கூடாது, நகத்தை மட்டுமே பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட். கபிலன் left, right, left, right, left, normal. லக்ஷன் உட்காருப்பா. உட்காரு நல்லா. எல்லாரும் நகத்தையே பார்க்கணும், தலையை மட்டும் ஆட்டக்கூடாது, தலையை அசையாம இருக்கணும். டவுன், up, down, up, down, up, down, up, down, up, down. அடுத்து இடது தொட மேல வைக்கணும். யாரும் பேசக்கூடாது. கீழே உட்கார் நல்லா. அந்த தொட மேல. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் right left right left right left right left. இது மாதிரி 5 முறை செய்யலாம். சரியா? 5 டைம்ஸ். அடுத்து வலதுபுறமாக வச்சுக்கோங்க. left right left அந்த பக்கம் right left right left right left right left right நார்மல். இதுவும் 5 முறை தான் செய்யணும். சரியா? அடுத்து சுழற்சி. கை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வலதுபுறமாக 1 2 இடதுபுறமாக 1 2 3 4 5. அடுத்தது கண்களை அரடி கேப்ல வச்சுக்கோங்க. நகத்தையே பார்க்கணும், தலையை அசையக்கூடாது. out
out, in, out, in, out, in, out, in. இதுவும் 5 முறை தான் செய்யணும். நார்மல். இப்ப கண்களுக்கு ஓய்வு. வலது கை மேல இருக்கிற மாதிரி வைக்கணும். டீச்சர் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. மூக்கு அழுந்தாம வைக்கணும். கண்களை மூடிக்கங்க. 1, நீங்க சொல்ல வேண்டாம். 2, 3, 4, 5. இவ்வளவுதான். இதுதான் கண் பயிற்சி. இதுதான் கண் பயிற்சி. எல்லாம் சமணம் போட்டு உட்காருங்க. சுகாசனம். சமணம் போடுறதுக்கு சுகாசனம்னு பேரு. சரியா? சுகாசனத்துல உட்காந்துக்கணும். இப்ப நம்ம இந்த கண் பயிற்சி செஞ்சோம் பாத்தீங்களா? அது கண்மணி என்னும் பாப்பா இந்த இது கருவிழி இருக்கு இல்லையா, அதை சுத்தியில் இருக்கிற தசைகள் எல்லாம் இந்த பயிற்சி செய்யறதுனால நல்லா இயங்கி கண்ணில் உள்ள லென்ஸின் வடிவம் என்னாகுமா? சீராகுமா. அந்த லென்ஸோட வடிவம் சீராகும். அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கண் பார்வை நல்லா